ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேர்ல்டில் இருக்க பல பேர்த்துக்கு இங்கிலீஷ் எப்படி பேசணும், இங்கிலீஷை பற்றி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த ஒரு இதை நம்ம இங்கிலீஷில் கற்றுக்கிட்டோம்னா நம்ம இங்கிலீஷ் ஈஸியாக பேசலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலீஷில் ரொம்ப முக்கியமான டாபிக், அதாவது டென்சஸை பற்றி பார்க்க போகிறோம். டென்சஸை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம். ஃபஸ்ட்டு ஒன், டென்சஸ்னால் என்னன்னு தெரியுமா? டென்சஸ்ன்றது ஒரு செயல் எப்போ நடக்குது அப்படின்றத சொல்லும். அதாவது அது இப்போ நடக்குதா, இல்லை நடந்து முடிஞ்சிருச்சா, இல்லை நடக்க போகுதா அப்படின்னு சொல்கிறது தான் டென்சஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? டென்சஸில் மொத்தம் மூணு டைப்ஸ் இருக்குது. என்னென்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. இந்த 3 டைப்ஸ்லேயுமே அது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக 4 டைப்ஸ் சப்டைப்ஸ் இருக்குது. மொத்தம் 12 டென்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு இதாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றத இப்போ ப்ரெசண்ட்டாக நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறத தான் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றது வழக்கமாக நம்ம நடக்கிற செயலை சொல்கிறது தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்கிறோம். இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், அடுத்து வேர்ப் வரும். ஓகேவா? இதான் இதோட ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க போகிறதுக்கு ஐ ப்ளே கிரிக்கெட். ஐ ப்ளே கிரிக்கெட். ஐன்றது நான், ப்ளே கிரிக்கெட் நான் கிரிக்கெட் விளையாடுறேன். ஓகேவா? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. ஓகே, அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் இதை எப்படி சொல்லலாம்னா, இப்போ கண்டினியூஸாக நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத கண்டினியூஸாக இப்போ இதை முடிக்கல. நம்ம இப்போ நடக்கிறத சொல்கிறது கண்டினியூஸாக சொல்கிறத ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்றது சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து இது கூட ஆம், இஸ், ஆர் மூணையும் ஆட் பண்ணி சொல்லிட்டோம்னா இது கண்டினியூஸாக சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சப்ஜெக்டு, வேர்பு, அடுத்து ஆப்ஜெக்ட். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா ஐ எம் ரீடிங். ஐன்றது யார்? ஐன்றது என்ன? சப்ஜெக்ட். ஆம், இஸ், ஆர் எது வேணுமாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்குற சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆம், இஸ், ஆர் எது வேணுமாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஐ எம் ரீடிங் அப்படின்றது என்னன்னா நான் படித்து கொண்டிருக்கிறேன். கண்டினியூஸாக இப்போ படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்றத ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு செயல் இப்போ நம்ம ஒன்று செஞ்சிட்ருக்கோன்னா அது முடிஞ்சிருச்சு, பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. இதை தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஜெக்டு, ஹேஸு, ஹாவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வேர்ப் 3 இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஒர்க். நான் அந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்றத ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்கிறோம். ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஒர்க். ஐன்றது நான், ஹாவ் வேர்பு. ஓகேவா? ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். நான் என்னோடய வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் இந்த இதை எப்படி சொல்லலாம்னா, நான் இந்த வேலையை ரொம்ப நேரமாக கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்றத சொல்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஜெக்டு ப்ளஸ் இதில் வேர்பு. இது கூட என்ன ஆட் பண்ணணும்னா ஹேஸு, ஹாவ் பீன் ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்குற சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹேஸு, ஹாவ் பீன் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 hours. ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 hours. நான் தொடர்ந்து 2 மணி நேரமாக படிச்சுக்கிட்டே இருக்கேன். இதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்.
இப்போ வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சுதா? ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ரொம்ப ஈஸி. இதை வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டோன்னாவே நம்ம வந்து ஈஸியாக இங்கிலீஷில் பேசலாம். ஓகேவா? அடுத்த டென்ஸ் பார்க்கலாம். இது வந்து பாஸ்ட் டென்ஸு. பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றது நடந்து முடிஞ்சதை, ஏற்கனவே ஒன்று நடந்து முடிஞ்சதை தான் வந்து பாஸ்ட் டென்ஸுன்னு சொல்கிறோம். இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது, சப் டைப்ஸாக இருக்குது. அதை வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஓகேவா? ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட்டு வேர்ப் 2 இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து ப்ளஸ் ஆப்ஜெக்ட்டு. இதில் வந்து என்ன எக்ஸாம்பிள் பார்க்குறோன்னா, ஐ வென்ட் டு ஸ்கூல். இதுக்கு வந்து வென்ட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் பள்ளிக்கு போனேன். இது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, அதை தான் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இது வந்து சிம்பிளாக ஐ வென்ட் டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு போனேன் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல் வந்து நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த செயல் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, நேற்றுலேருந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட்டு வேர்ப் 1 இப்படி ப்ளஸ் ஆப்ஜெக்ட்டு. இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணணும்னா வாஸு வேர் ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்குற சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வாஸ் வேர் இது போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐ வாஸ் ரீடிங், நான் படித்து கொண்டே. இப்போ வந்து ஒருத்தவங்க உங்களை கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு கேட்கல, நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால தான் கேட்கல அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஐ வாஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லலாம், நான் படித்து கொண்டிருந்தேன். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. இதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு செயல் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு இது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னா, ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னா, அந்த வேலையை அது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு வேலையை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். அதை தான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து சப்ஜெக்ட் இதோட ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதில் வந்து ஹேட் ஆட் பண்ணோம். ஓகே, ஐ ஹேட் ஃபினிஷ்டு பிஃபோர் ஹீ கேம். அவன் வருவதற்கு முன்னாடியே நான் இந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல் வந்து ஒரு காலத்திற்கு முன்னர் தொடர்ந்து நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு செயல் இதுக்கு என்ன சொல்லலாம், எக்ஸாம்பிளாக சொல்லலான்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கும்போது அந்த காலத்துலேருந்தே இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு வீடு கட்டணுன்னா அந்த வீடு கட்டி முடிக்கிற வரைய அந்த இது ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாதியிலே விட்டுட்டா அது வந்து வீடாக இருக்காது. ஓகேவா? அதனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நேற்று செஞ்சாலும் அதை கண்டினியூஸாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அது வந்து வீடு ஃபுல்லாக கட்டி முடிக்க முடியும். இதை தான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதில் வந்து லாஸ்ட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து முடிக்கிறதுக்கு அப்படின்னு இங் அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணால் ஹேட் பீனை வந்து நம்ம சென்டென்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். ஐ ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 hours. நான் 2 மணி நேரமாக காத்திருந்தேன், அவன் வருவான்ட்டு நான் 2 மணி நேரமாக காத்திருந்தேன், வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் டென்ஸ் புரிஞ்சுதா? அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது லாஸ்ட் ஃப்யூச்சர் டென்ஸ். நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறத வந்து ஃப்யூச்சராக நம்ம முன்கூட்டியே பேசுகிறத தான் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதிர்காலத்தை பற்றி பேசுகிறத தான் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து 4 சப் டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். எல்லாத்துலேயுமே அந்த இது தான் வரும். ஓகேவா? சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். எதிர்காலத்தில் நடக்கிற ஒரு செயலை வந்து எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம், சிம்பிளாக எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட்டு எதிர்காலத்தில் நடக்கிறதுக்கு ஆட் பண்ணக்கூடிய சென்டென்ஸ்க்கு ஆட் பண்ணுறது வந்து வில் ஷால் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். வேர்ப் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஐ வில் கோ டு ஸ்கூல். நான் பள்ளிக்கு போவேன், நான் நாளைக்கு பள்ளிக்கு போவேன்ப்பா
அப்படின்னு சொல்கிறத வந்து ஐ வில் கோ டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். இதான் வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். எதிர்காலத்தில் ஒரு நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற செயலை வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ வந்து நாளைக்கு செய்கிற வேலை இன்றைக்கி செஞ்சிட்ருக்க வேலை நாளைக்கும் இருக்குன்னா நாளைக்கு முடிக்க முடியாது அப்படின்றத இன்றைக்கே முன்கூட்டியே அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறதுக்கு வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட்டு. இதுக்கு ஆட் பண்ணுறது வந்து வில் பியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஐ வில் பி ரீடிங் அட் 8 PM. நான் இரவு 8 மணிக்கு நான் படித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் என்னென்னா ஐ வில் பி ரீடிங் அட் 8 PM. நான் இப்போ ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட காலையில் கேட்குறாங்கன்னா நைட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் நைட்டு 8 மணி வரையே படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. 8 மணி வரையே படிச்சுக்கிட்டு இருக்கேன், 9 மணி வரையே படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ். நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்கிறதுக்கு ஃப்யூச்சர் கண்டினியூஸாக நான் இது படிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம ஃப்யூச்சரில் அந்த வேலை வந்து முடிஞ்சிருக்கணும், முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பிளான் பண்ணியிருப்போம். ஓகேவா? இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வேர்பு. இதுக்கு என்ன இந்த இதை வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வந்து சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் வந்து என்ன ஆட் பண்ணணும்னா வில் ஹாவ் ஆட் பண்ணணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு மை ஒர்க் பை 6 PM. நான் 6 மணிக்குள்ளே என் வேலையை முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்யூச்சர். அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சொன்னோம்னா முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா இப்போ வந்து நம்ம ஒரு கோல்டு வாங்கணுன்னா அந்த கோல்டு வாங்குகிற வரைய அந்த கோல்டுக்கு ஏற்ற அமௌண்ட்டுக்கு கிடைக்கிற வரைய நம்ம கண்டினியூஸாக அதை வந்து தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சு அந்த கோல்டு வாங்குறதுக்கு நம்ம சேமித்து வைக்கணும். அப்போ தான் அது வந்து பர்ஃபெக்டாக முடியும். அந்த கோல்டை வந்து நம்ம கைக்கு வாங்கலாம். கண்டினியூஸாக தொடர்ந்து அந்த கோல்டுக்கு ஏற்ற அமௌண்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணணும் இல்லையா? அதை தான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த கோல்டை வாங்குறதுக்கு கண்டினியூஸாக நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வேலையை செஞ்சோம்னா தான் அந்த கோல்டு நமக்கு கிடைக்கும். இதை தான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த இதை வாங்குகிற வரைய நம்ம வேலை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு செயலை தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதுக்கு வந்து இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி ஆட் பண்ணணும்னா வில் ஹாவ் பீன். ஃப்யூச்சரில் நம்ம என்ன இதை அடையணுமோ தொடர்ந்து அந்த இதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. நம்ம டெய்லியும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 hours. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 hours அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன தமிழ் மீனிங் பார்க்கலாமா? நான் 2 மணி நேரமாக படித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னையிலேருந்து படிச்சுட்டே இருந்தால் தான் நாளைக்கு எக்ஸாமில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதை தான் சொல்கிறாங்க. நான் இன்னையிலேருந்து 2 மணி நேரம் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் இப்போ உங்களுக்கு டென்சஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, புரிஞ்சிருச்சான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம வந்து இந்த 3 டைப்ஸையும் இப்போ பார்த்துட்டோம். அதோட சப்டைப்ஸையும் பார்த்துட்டோம். ஓகே, நீங்கள் டெய்லியும் இந்த சென்டென்ஸில் வந்து ஏதாவது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கிராமர் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அதாவது எக்ஸசைஸ். ஓகே, நான் சாப்பிடுகிறேன். இந்த
டென்சஸ்லையும் எப்படி இந்த நான் சாப்பிடுகிறேன் அப்படின்றத எப்படி சொல்லலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான ஆன்சர் நான் கொடுக்குறேன். நீங்கள் கமெண்டில் சொன்னதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் லேர்னிங் வித் மீ. கீப் ப்ராக்டிஸிங், கீப் இம்ப்ரூவிங். தேங்க்யூ.